நிக்கோலஸ் மதுரோ, நீங்கள் அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்துறீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இது எங்களோட கோட். நாங்கள் முடிவுரை எழுதிட்டு தான் விசாரிக்க ஆரம்பிப்போம். நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சதாம் ஹுசைன் அப்படிங்கிறவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். ஜனவரி 3ஆம் தேதி ஆப்ரேஷன் அப்சல்யூட் மூலமாக அமெரிக்கா வெனின்சுலாக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டை அமெரிக்காவுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது எல்லாருமே தெரியும். ஆனால் இதுக்காக யூரோப்பியன் யூனியன் என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. இது ரஷ்யா மட்டும் இந்த மாதிரி பண்ணிருந்துச்சுன்னா அவங்க மேலே பொருளாதார தடை பண்ணணும். அவங்க ரஷ்யா ஒரு கொலைகாரங்க, புட்டின் என்ன நாம பண்ண ட்ரை பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு குதின்னு குதிச்சிருப்பாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு பண்ணதுக்கு, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே இறங்கி ஒரு பிரசிடெண்ட்டை பிடிச்சிட்டு வந்ததுக்கு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஜனவரியிலேருந்து இப்போ பிப்ரவரி மாதம் ஆகிருச்சு. ஒரு மாதம் தாண்டியும் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல. அமெரிக்கா பண்ணால் ஒன்றுமே ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. அதே இது மற்ற நாடுகள் பண்ணால் பொருளாதார தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு அந்த எக்கனாமி அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்கா பண்ணதுக்கு நோ ரியாக்ஷன், ஒன்றுமே பண்ணல. அமெரிக்கா மேலே அப்போ பொருளாதார தடை போட வேண்டியதானே? நீ மற்ற நாடுகள் மேலே பொருளாதார தடை போடணும், அவங்கள அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அச்சுறுத்துற, அவங்க மேலே பொருளாதார தடைகள் போடுற. அதே இது அமெரிக்கா பண்ணதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க? ஒன்றுமே பண்ணலை, நோ ரியாக்ஷன். அப்போ என்னங்கடா இதே ரஷ்யா இப்போ பண்ணியிருந்தா புட்டினை கொலைகார லிஸ்ட்டில் சேர்த்து அவங்க ஒரு தீவிரவாத லிஸ்ட்டில் சேர்த்து என்னெல்லாமோ பண்ணியிருப்பானுங்க. இதே இது அமெரிக்கா பண்ணால் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மீடியாவில் எந்த அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒன்றும் வரல, ஒரு நியூஸே காணும். அந்த ஒரு 2 நாள் வந்துச்சு, அமெரிக்கா வெனின்சுலாவோட பிரசிடெண்ட்டை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு 2 நாள் நியூஸ் வந்துச்சு. அவ்வளோதான். அந்த கோர்ட்டில் நிறுத்துனாங்க, அப்புறம் ஜெயிலில் கொண்டு அடைச்சிட்டாங்க. நியூஸே காணும். இதே இது இப்போ ரஷ்யா பண்ணியிருந்துச்சுன்னா என்னெல்லாமோ நடந்திருக்கும். அப்போ இந்த நியூஸு மற்ற எல்லாத்தையுமே யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நமக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத யார் கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம ரஷ்யா உக்ரைன் போரை எத்தனை நாட்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், பேச வச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நியூஸை கொண்டு நம்ம மேலே திணிச்சு நம்மளை அந்த விஷயத்த பேச வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ அமெரிக்கா ஒரு நாட்டோட பிரசிடெண்ட்டே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அவங்க நாட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க. யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அது இன்னொரு கொஞ்ச நாள் போனால் மறந்தே போயிடும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு மறந்தே போயிடும் நமக்கு. அந்த அளவுக்கு அந்த உக்ரைன் ரஷ்யா வார்னா அதை ப்ரொபகண்டா ஸ்ப்ரெட் பண்ண தெரிஞ்ச இந்த அமெரிக்கா அவங்களோட கூட்டாளி நாடுகளுக்கு அவங்க ஒன்று பண்ணுனா அது தப்பு கிடையாது, யாரும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆக மாட்டாங்க. யூடியூப் சேனல்லையுமே யூடியூப்பில் கூட நிறைய பேர் பேச மாட்டாங்க. அதை விடுங்க, முக்கால்வாசி நாங்கள் உலக நியூஸை கொண்டு வருவோம், எல்லோரும் முன்னாடி சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களே இதை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. அந்த 1 நாள் 2 நாள் பேசினாங்க, அதோட ஓவர். அவங்கள ஜெயிலில் அடைச்சிட்டாங்களா, அப்புறம் என்னாச்சு, சோனி முடிஞ்சுது, அது அதோட ஓவர். ஆனால் உக்ரைன் ரஷ்யா வார அருன்னு அறுத்தானுங்க, வருன்னு வருத்தானுங்க. ஆனால் இது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவனை நியூஸ் போடுற நிறுத்திட்டானுங்க, மொத்தம் முடிஞ்சு. அப்போ ஒரு நியூஸை கொண்டு நம்மக்கிட்ட திணிச்சு எதை பேசணும் பேசக்கூடாது, எதை நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த அமெரிக்கா தான்.